நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் தெய்வ வடிவம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அடியேனுடைய வழிபடு கடவுளாகிய அருள்மிகு ஸ்ரீ சௌந்தர நாயகி அம்பாள் உடனாகிய நந்தி நாதேஸ்வரரின் திரு அருளினாலும் கோரக்கரின் கருணையினாலும் எனது சொற்பொழிவினை மேற்கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாதுன்னு சொல்வாங்க. அதற்கு ஏற்ப நானும் இன்றைய தினம் நமிநந்தி அடிகளாரையும் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை பற்றியும் தான் நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். பெரிய புராணம் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நாயன்மார்கள் வரலாற்றில் இருந்துதான் இவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் அறிய போகிறோம். நான் எப்போதும் சொல்றது போலதான், நாயன்மார்கள் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரை விட ஒருத்தவங்க பெரியவங்க கிடையாது. அப்படி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பெருமானை வழிபட்டாங்க, எப்படி இறைநிலை அடைந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ சிந்திக்க இருக்கின்றோம். அருள்நந்தி நமிநந்தி அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி அடிகளால் போற்றப்பட்டவர் இந்த நமிநந்தி அடிகள். இப்படி இவர் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏமப்பேரூர் அப்படின்ற ஊர்ல பிறக்கிறார். திருவாரூர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது யாரு? தியாகேச பெருமான். ஆரூரர் தான் நமக்கு ஞாபகம் வருவார். அப்படி இந்த ஆரூர பெருமானை தான் அவர் வழிபடுறார். தினமும் ஆரூரரை கும்பிடுவார். அதுதான் அவருடைய தொண்டு. பெரிய புராணத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டு இல்லாத அடியார்களை பார்க்கவே முடியாது. அப்படி இந்த அடியாருடைய தொண்டு என்னன்னா, தினமும் போய் ஆரூரரை வழிபடுறது தான் இவருடைய தொண்டு. அப்படி ஒரு நாள் போவார், 2 நாள் போவார், அப்படி பாதியெல்லாம் நிறுத்த மாட்டார், தினமும் போவார். அப்படி தினமும் சென்று ஆரூரரை தரிசிப்பார். அப்படியே பக்கத்துல அக்னி மூலையில இருக்கிற அறநெறியாரையும் தரிசிப்பார். இப்படி அறநெறியாரையும் கும்பிட்டுட்டு ஆரூரரையும் கும்பிட்டுட்டு அவருடைய அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வர்றதுதான் அவருடைய வேலை. இது தினமும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்ப அவர் என்ன பண்றாரு, வழக்கம் போல கோயிலுக்கு போறார். போய் ஆரூரரை பார்க்கிறார், அவர் அழக ரசிக்கிறார். பிறகு அறநெறியாரை பார்க்க வரார். அப்ப அந்த இடத்துல அறநெறியார்கிட்ட எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீபம் மங்களா தெரியுது. அந்த விளக்கு இருக்குல்ல, அதுல இருக்கிற அந்த நெய் குறைஞ்சி அவருக்கு இந்த ஒளி கம்மியா தெரியுது. அது உடனே அவருக்கு எப்படி இருக்குதான், அந்த அறநெறியாரினுடைய தரிசனம் குறைவாக அவருக்கு கிடைக்கிறதாம். அதனால இவர் என்ன பண்ணாரு, நெய்யை ஊற்றி நம்ம விளக்க இன்னும் நல்லா எரிய வைக்கலாம், அப்போ சுவாமியினுடைய தரிசனம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், நெய் தேடி அழைக்கிறார். அப்போ பக்கத்தில் பார்க்குறார், அவர்கிட்ட நெய் இல்லை. சரி, கோயிலை விட்டு வெளியில் பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது இந்த காலத்தில் தான் கோயில் வாசலில் கடைகள்லாம் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அப்போ கோயில் வாசலில் கடைகளும் இல்லை. பக்கத்து வீட்டில் போகிறார். அவங்க சமணர்கள். அப்போ அவங்க வீட்டில் போய் கேட்குறாரு, சுவாமி இதை மாதிரி உள்ளார அறநெறியார்கிட்ட எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீபம் அணையிறத போல இருக்கு, அதனால எனக்கு கொஞ்சம் நெய் இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதற்கு அவர் சொன்னாரு, ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கணும், என்னால் நெய் தர முடியும்னு சொல்லியிருக்கணும், இல்லாட்டி தர முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் ரெண்டுமே சொல்லலை. நேராக உள்ளார போகிறார். உள்ளார போய் பார்க்குறாரு, ஒரு செம்பில் தண்ணியை எடுத்துட்டு கொடுக்குறார். உங்க சிவனுக்கு தான் என்னமோ நிறைய சக்தி இருக்குன்னு சொல்றீங்களே, இந்த தண்ணியை வச்சு விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமா பேசுறார். யார? சிவபெருமான. அப்படி பெருமான ரொம்ப ஏளனமா பேசி அவமதிக்கிறார். இவர் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தையும் சொல்லல. நம்மளா சாதாரண மனிதரா நம்மளை போல இருந்திருந்தாருன்னா நம்ம அங்க அவருக்கு எழுத்துக்கிட்டு வாதாடி இருப்போம். ஆனா அவர் இப்படி இல்லை. சாதாரணமா சரின்னு சொல்லிட்டு ஆலயத்தை பார்க்க செல்றார். அங்க போய் ஆரூரர்கிட்ட சொல்றார், சுவாமி நான் உன்னுடைய கோயிலில் இருக்கிற தீபம் அணியக்கூடாதுன்னு சொல்லி தான் நெய் கேட்டேன், ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒன்று அவமதிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கதறார், அழுகிறார். சுவாமி என்னால தான் உன்னுடைய இந்த பெருமைக்கெல்லாம் ஒரு இழுக்கு விட்டதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ புலம்புறார் சுவாமிகிட்ட போய். அப்போ ஒரு அசரறி வாக்கு என்னன்னா, அப்பா இந்த குளத்தில் இருக்குல்லையா தண்ணீர், அதை எடுத்துட்டு போய் நீ விளக்கு ஏத்து. அப்ப நீ யாரு நான் யாரு அப்படின்றதெல்லாம்
இங்க உள்ளவங்க எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அசரறி வாக்கு ஒலிக்கிறார். இதை கேட்டவர் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் துன்ப கண்ணீர் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப பெருமானுடைய அசரறி வாக்கு கேட்ட உடனே ஆனந்தத்துல மிதக்கிறார். அப்ப சிவபெருமான் சொன்னதை செய்யணும்னு சொல்லிட்டு வேகமா போறார். குளத்துல இருக்கிற தண்ணியை எடுக்கிறார், போய் விளக்க ஏற்றுறார். அவர் நினைச்சது என்னன்னா, ஒரு விளக்க நம்ம ஏத்தணும் அப்படின்றது தான். ஆனா பெருமானவருக்கு கொடுத்தது என்ன? கோயில்ல இருக்கிற எல்லா விளக்கையும் ஏத்தக்கூடிய அளவுக்கு நெய். அந்த தண்ணீர் அவ்வளவு இருந்தது. குளத்து தண்ணி எவ்வளவு இருக்கும்? அப்ப பெருமான் அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த தண்ணீர் எடுத்து விளக்கு ஏத்துறார். தண்ணி, அந்த நெய்யில ஒரு சொட்டு தண்ணி கலந்துட்டா கூட விளக்கு எரியாது. ஆனா வெறும் தண்ணீரால் விளக்கேற்றி காட்டுறார் அந்த அடியார். இதை பார்த்த அந்த சமணர்கள் எல்லாம் வாயடைச்சு போறாங்க. என்னென்னமோ சொன்னாங்க சிவபெருமானை பத்தி. அப்புறம் பெருமானினுடைய கருணையையும் அருளையும் அவங்க அறிகிறாங்க. இப்படி இவருடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை சிவபெருமான் நடத்துறார். அப்படி இவர் என்ன பண்றாரு, பெருமான் இவருடைய கருணைகள் எல்லாம் நிறைய தெரியவும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறார். சிவபெருமான் என்னமோ அவருக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிற மாதிரி அவ்வளோ ஆனந்தத்துல இவர் இருந்துட்டு இருக்கார். அப்ப ஆரூரர் பெருமான், அங்க தியாகேச பெருமானினுடைய ஆலயத்துல திருவிழா வருது. அப்ப அந்த பெருமான் என்ன பண்றார், திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கிற மணலியில எழுந்தருள்கிறார். அப்ப அந்த மணலி ஊர், அந்த ஊர்ல தியாகேசர் ஆரூரர் எழுந்தருளி இருக்கார். அப்ப அவரை தரிசிக்கணும். விழா ரொம்ப பெருசா ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம தரிசிக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, வேகமா போறார், திருவாரூர் போறார், அங்க மணலிக்கு போறார். அப்ப போய் பெருமானை தரிசிச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இரவாயிட்டு. இவருடைய வாழ்க்கையில தினசரி 3 வேளை பூஜை செய்வார். உங்களுக்கு உதாரணத்துக்கு தீட்சை வாங்கினவங்களை பார்த்தீங்கன்னா காலையில, மத்தியானத்துல, மாலையில, இரவு 4 வேளை பூஜை செய்வாங்க. அப்ப இவர் இரவு பூஜை செய்யணும். அதுக்காக இவர் என்ன பண்றார், வீட்டுக்கு வரார். அப்ப ரொம்ப களைப்பா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றார், வந்து திண்ணையில அமர்கிறார். அப்ப அவங்க மனைவி உள்ளார இருந்து வராங்க, வந்து சொல்றாங்க, என்னங்க வந்ததும் வராதமா இப்படி திண்ணையில உட்கார்ந்து இருக்கீங்களே அப்படின்னு. அதை கேட்டவரு, இல்லம்மா நான் அந்த மாதிரி ஆலயத்துக்கு சென்றேன், ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அங்க யார் யாரையோ தொட்டிருப்பேன்ல, அதனால குளிச்சுட்டு வந்து நான் பூஜையெல்லாம் செய்கிறேன், நீ போய் பச்சை தண்ணீரை செஞ்சு வை அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்களும் போயிடுறாங்க. கணவன் சொல்ல கேட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப களைப்பில் அந்த திண்ணையில் அமர்ந்திருந்தவர் நல்லா காத்தடிச்சுதா கொஞ்சம் சற்று கண் அமர்ந்துட்டார், தூங்கிட்டார். அப்போ அந்த வேளையில் எங்கள் சிவபெருமான் அவருடைய கனவுல காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து சொல்றார், அப்பா நீ எப்படி என்ன வழிபடணும்னு நினைச்சியோ அதை போலதான் எல்லா அடியார்களும் அங்க வந்தாங்க, நீ எனக்கு எப்படியோ அதை போலதான் அவர்களும். நீ உயர்வாக நினைத்து கொண்டு மற்றவர்களை தொட்ட காரணத்தினால் குளித்து விட்டு பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா இல்ல, அது தப்பு அப்படின்னு சொல்லி எங்க பெருமான் சொல்றார். அவர் சொன்ன அந்த வார்த்தையின் தப்பை எங்க பெருமான் உடனடியாக அவருக்கு உணர்த்துகிறார். உடனே இவருக்கு முழிப்பு வந்துருச்சு, ஆஹா நம்ம இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறார். பெருமான்கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்கிறார். பெருமானே நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு மறதியின் காரணத்தினால் நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன், பெருமானே நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த கனவின் போது எங்க பெருமான் இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு சொல்லியிருக்கார். என்னன்னா, நீ மறுநாள் திருவாரூருக்கு வரும்போது அங்கு இருக்கும் அனைவரும் சிவபூத கணமாக உன் கண்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்க பெருமான் சொல்ற. உடனே இவர் என்ன பண்றாரு, எப்படா பொழுது விடியோ நம்ம எப்படா போவோம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கார். அப்ப அவர் பூஜை வேற செய்யணும். குளிக்காமலேயே பூஜையை செஞ்சு முடிக்கிறார். பெருமான்ட்ட அவ்வளோ மன்னிப்பு கேட்கிறார், எப்படா பொழுது விடியோ நம்ம திருவாரூருக்கு போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வத்தில் இருக்கார். அவருக்கு விடிய விடிய தூக்கமெல்லாம் வரல, அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கிறார். அப்ப மறுநாளும் விடுகிறது, திருவாரூருக்கு அவர் போறார். அப்ப அவர் அங்க போகும்போது சிவபெருமான் அவ்வளோ அருமையா அங்க இருக்கிறாரு. அப்ப அவர் அங்க போன போது அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் சிவபூதகணங்களாக தெரிகிறார்கள், எல்லாரும் சிவமாக தெரிகிறார்கள். அவருக்கு ஒரு நிமிஷம் நம்ம கைலாயசத்துல இருக்கிறோமா இல்ல திருவாரூர்ல இருக்கிறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டதாமா. அந்த அளவுக்கு அங்க இருந்த எல்லாரும் சிவமாக தெரிந்தார்களாமா.
இதை பார்த்தவர் பெருமானினுடைய கருணையை உணர்ந்தார். அதுக்கப்புறம் அங்கே தியாகேச பெருமானினுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லா திருவிழாக்களையும் சரியாக சீரமைத்தார். பங்குனி உத்திர விழா, அப்புறம் கோயிலினுடைய நித்தியபடி பூஜைகள், இது எல்லாத்தையும் அவரினுடைய காலத்தில் தான் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இப்படி அந்த கோயிலுக்கு என்னெல்லாம் தொண்டு செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்கிறார். இப்படி ஒரு சாதாரண அடியாராக பிறந்தவர் பெருமானினுடைய அருளுக்கும் பட்டு அவரினுடைய தவறையும் பெருமான் அவருக்கு காட்சிப்படுத்தி காமிச்சு இப்படி பல அற்புதங்களை சிவபெருமான் அவருடைய வாழ்க்கையிலையும் நடத்தியிருக்கார். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும் போது கூட ஆரூரில் பிறந்த அனைவருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர் பாணர் மரபை சேர்ந்தவர். பாணர்கள் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு இசையால் அவரை புகழக்கூடியவங்க. சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவரை பாடல்கள் பாடி புகழ்பவர்கள் இருக்காங்க. இவங்க இசையால், இசை கருவிகளால் பெருமானை புகழக்கூடியவர்கள். அப்படி இவர் பாணர் மரபை சேர்ந்தவர். இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அவர் பேர்லேயே யாழ் அப்படின்ற ஒரு கருவி வருது, அதனால் அவர் யாழ் வாசிக்க கூடியவர். சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும் போது திருநீலகண்ட குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆரம்பிக்கும் போதும் திருநீலகண்டர், முடிக்கும் போதும் திருநீலகண்டர். இப்போ நம்ம சிந்திச்சுட்டு இருக்கும் போது முடிக்கும் போது சொன்னார் இல்லையா, அந்த திருநீலகண்டரை பற்றி தான் நாம் சிந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ இவருடைய வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கு. இவரும் சிவபக்தர், அவருடைய மனைவியாரும் சிவபக்தர். அவங்க மதங்கை சூளாமணி அவங்களுடைய மனைவியாரினுடைய பெயர். அப்போ அவங்களும் மிகப்பெரிய சிவபக்தர். ரெண்டு பேரும் சேர்ந்தே என்ன பண்ணுவாங்களாமா, போய் பெருமானை தரிசிச்சுப்பாங்களாமா. அப்போ போயிட்டே இருப்பாங்க. ஒரு கோயில் இருக்கும், உடனே இவர் யாழ் எடுப்பார், வாசிப்பார். கூட இந்த அம்மா அவருக்கு துணையாக நிற்பாங்க. இப்படி உங்களுடைய காலம் போய்கொண்டே இருக்கின்றது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று பெருமானை பற்றி புகழ்ந்து இசைச்சிட்டே இருக்காங்க. அப்போ பாண்டியர் தேசம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாத பெருமானை பார்ப்பதற்காக அவர் மதுரைக்கு செல்கிறார். நம்ம சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் அறிந்தவர் சிவபெருமான். அப்ப இவர் வரது பெருமானுக்கு முன்கூட்டியே தெரிந்து அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் உணர வைக்கிறார். எப்படின்னா கனவுல போய் சொல்றார். இத மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவருடைய மனைவியும் வராங்க. அவங்கள நல்ல ராஜ உபசரணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல மரியாதையோடு அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கனவுல போய் சிவபெருமான் சொல்றார். இந்த கனவு கண்டவங்க எல்லாரும் இவர் வரதை அறிந்து அவரை வரவேற்பதற்காக நல்ல ராஜ உபசரணங்கள்லாம் எடுத்துட்டு நிற்கிறாங்களாமா. இவர் எப்படா வருவார், நம்ம வரவேற்கலான்ட்டு. அப்போ இவரும் இவருடைய மனைவியும் பொழுது விடுகிறது அங்கே பாண்டிய தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போனால் எல்லாரும் வரவேற்கிறதுக்காக நிற்கிறாங்க. ரொம்ப அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை நம்மளை வரவேற்கிறாங்களா இல்லை வேற யாரையாச்சும் வரவேற்கிறாங்களாங்கிற சந்தேகம் வேற. ஏன்னா இந்த காலத்தில் தான் ஒரு செலிப்ரிட்டி வராங்கன்னா நமக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. யாராச்சும் வராங்கன்னா அது நமக்கு எப்படியாச்சும் தெரியப்பட்டாதான் உண்டு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வரது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒரு பக்கம் சந்தேகம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். அப்போ அவர் சந்தேகத்தால் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்படி நான் வரது உங்களுக்கு தெரிஞ்சுது? அதற்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வரத சுந்தரேஸ்வர பெருமான் தான் எங்களுக்கு கனவுல உணர்த்தினாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டவருக்கு ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப தாங்கலை. இப்போ சாதாரண மானிடர்கள் நம்மளை வரவேற்றா கூட நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் வரவேற்கிறது யார்? சிவபெருமான். சிவபெருமான் வரவேற்கவும் அவருக்கு ஆனந்தம் தாங்கலை. ஏற்கனவே யாழ் வாசிக்கணும் தான் அவர் போனார். இப்போ சிவபெருமான் வரவேற்க கூட அவருக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிட்டு, நம்ம இன்னும் நல்லா பெருமானை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறார். அங்கே போய் பார்க்குறார், கோயிலெலாம் அலசி விட்டு மொழிகி ஈரமாக இருக்குது, தரைகள்லாம் ஈரமாக இருக்குது. ஈரமெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டா, நமக்கு சிவபெருமான் தான் முக்கியம்ன்ட்டு என்ன பண்ணுறார், அந்த ஈரத்தரையிலேயே அமர்ந்து யாழையும் அந்த ஈரத்தரையிலேயே வச்சு கும்பிட்றார். அப்போ சிவபெருமானுக்கு பாடல்கள் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறார். ஈரத்தரையில் பட்டால் அவருக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல, அந்த யாழுக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல, ஈரம் தானே. ஆனால் சிவபெருமான் என்ன நினைச்சார்னா, இந்த ஈரத்தினால் கூட அவருக்கு ஏதாச்சும் துன்பம் வந்துவிடுமோ என்று எண்ணி எங்கள் சிவபெருமான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார்,
முன்னாடி எப்படி அவரை வரவேற்க சொன்னாரோ அதை போல பொற்பலகைகளை போட்டு அவர் அதில் அமர வச்சு இசைக்க சொல்லுங்க அப்படின்னு எங்கள் பெருமான் அசரீதியாக ஒலிக்கிறார். இதை கேட்டவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பொற்பலகையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே உட்கார வச்சு அவரை இசைக்க சொல்கிறாங்க. அவருக்கு இன்னும் பெருமை தாங்கலை. ஆஹா, பெருமான் நமக்கு இப்படியெல்லாம் உபசரணம் செய்கிறாரே, சிவபெருமான் நமக்கு இப்படி பார்த்து பார்த்து செய்கிறாரேன்னு சொல்லிட்டு இன்னும் அருமையாக அவங்க மனைவியும் அவங்களும் சேர்ந்து பெருமானுக்காக அந்த யாழை இசைக்கிறாங்க. அப்படி யாழையெல்லாம் இசைத்து முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் காலங்கள் அப்படியே அங்கே மதுரையில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் செல்கிறாங்க. அங்கே உள்ள எல்லாத்தையும் இசைச்சு அங்கே கோயில் எல்லாத்தையும் சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பாடி இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்தது திருவாரூர் வராங்க. அப்படி திருவாரூர் வந்து அங்கே தியாகேச பெருமான்கிட்ட போய் யாழை இசைக்கிறாங்க. இப்படி அங்கேயும் யாழை இசைச்சு முடிச்சுட்டு அப்படியே ஒரு கோயிலாக திருவாரூரை சுற்றி இருக்கிற கோயில்களுக்கு போகிறாங்க. இப்படி எதர்ச்சியாக சீர்காழியில் இருக்கிற திருஞான சம்பந்த பெருமானை இவங்க சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் தெரியாமலேயே பார்த்து கொள்றாங்க. அப்போ இவர் தான் திருஞான சம்பந்தர், இவர் தான் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்ற செய்தி ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. அப்போ இவர் திருஞான சம்பந்த பெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் அறிந்து அவரை வந்து பெருமையாக சொல்கிறார் அந்த யாழின் இசையாலேயே. நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கோங்க, உங்களோட நானும் வரேன்னு சொல்லிட்டு யார் கேட்குறான்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருஞான சம்பந்தரை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு, என் கூட பல அடியார்கள் இருக்காங்க, அதில் நீங்களும் ஒரு ஆளாக வந்து சேர்ந்துக்கோங்கன்னு அவ்வளோ அன்போடு அவரை வந்து வரவேற்று கொள்கிறார். ஏன்னா இவர் பெருமானுக்கு அவ்வளோ அருமையாக யாழ் வந்து இசைப்பார். அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு சிவபெருமானை வழிபடுறவங்க யாராக இருந்தாலும் அவருக்கு பிடிக்கும். அப்போ இவர் இன்னும் சிறப்பாக இருந்தாரா, இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு நல்ல ஏற்ற ஆள் தான் சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமான் இவரையும் கையோடு அழைச்சிக்கிறார். அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆலயங்களாக சென்று அவர் திருப்பதிகங்கள் பாட இவர் யாழ் இசைக்கன்னு சொல்லி எல்லா ஆலயங்களுக்கும் சென்று ரெண்டு பேரும் சேர்ந்து பாராயணம் செய்கிறார்கள். இப்படி இவங்க பல கோயில்களுக்கு போகிறாங்க. அப்போ திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் வயது வருது. அவர் சிறு வயதிலேருந்தே பாட ஆரம்பித்தரும் இல்லையா, அப்போ அவருக்கு திருமணம் வயது வருது. அப்போ அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் முடிவு செய்து ஒரு நல்ல மணமகளை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ திருமணம் எல்லாம் முடியுது. திருமண மேடையில் திருமாங்கல்யத்தை அவர் சூடிட்டார். இப்போ திருமணம் முடிந்துடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை தேடி வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல விருந்து அளிக்கணும்னு சொல்லி ஒரு தீப ஜோதியை அந்த இடத்துல உருவாக்கி இந்த வழியிலேயே சென்று எல்லாரும் கைலாயத்தை அடையும்படியாக அப்படின்னு சொல்கிறார். இந்த வழியிலேயே சென்று எல்லாம் கைலாயத்தை சேரணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. ஏன்னா ஒரு நெருப்பு அதில் போய் எல்லாரையும் இறங்க சொல்கிறாரே அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் கைலாயத்தை அடைவது சுலபான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஈஸியாக போய் பெருமானை அந்த கைலாய காட்சியை பார்க்க முடியாது. இவர் என்ன ஈஸியாக அதில் போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தேகம் வேற. சரி, திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறாரு, அது எப்படியா இருந்தாலும் கைலாயத்தை போய் நம்ம அடைஞ்சிருவோன்னு சொல்லி நம்ம இந்த வழியிலேயே கைலாயத்துக்கு போவோன்னு எல்லாரும் அந்த நெருப்பில் இறங்குறாங்க. அப்போ அதில் பல அடியார்கள் எல்லாம் இறங்குறாங்க, பல தம்பதியினர்களும் இறங்குறாங்க. இவங்களும் அதில் ஒரு ஆளாக இந்த திருநீலகண்டரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அந்த ஜோதியில் கலந்து சிவபெருமானை போய் தரிசிக்கிறாங்க. இப்படி தான் இவருடைய வாழ்க்கையும் நிறைவேறுது. இப்படி பல அடியார்கள் இந்த நாயன்மார்களினுடைய வரலாற்றை நாம் இந்த பௌர்ணமி சொற்பொழிவே நாம் வந்து சிந்திச்சு கொண்டு இருக்கின்றோம். போன மாதம் கூட மங்கையர்கரசியாரையும் அப்புறம் காரைக்கால் அம்மையாரையும் நம்ம சிந்திச்சோம். இப்போ இந்த மாதம் நமினந்தி அடிகளையும் திருநீலகண்ட யாழ்ப்பாறை பற்றியும் சிந்திருக்கோம். அடுத்த மாதம் வேற ஒரு அடியார்களோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது திருவாவாடுதுறை சைவ சித்தாந்த ஆதீனத்தின் மாணவி வே மோகனலட்சுமி வடக்குப்பொய்கைநல்லூர். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தன அருவி திரள் மலலை முளவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் திருச்சிற்றம்பலம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எனது சொற்பொழிவினை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.